வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமில்லாமல் ஆளும் தரப்பில் குற்றம் இழைப்பவர்களுக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தயாசிரி ஜெயசேகர தெரிவிப்பு. வடக்கு மாகாண மக்கள் இழந்த உயிர்களை தவிர அனைத்தையும் மீள வழங்குவோம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கருத்து. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரஸ் சுட்டிக்காட்டு. ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து தேசிய வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் ஊடகங்களுக்கு வழங்கிய தகவல்களில் பலவும் உண்மையற்றவை என்று தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை பிரதியமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமல்லாமல் ஆளும் தரப்பில் குற்றம் இழைப்பவர்களுக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்த அவர், அமைச்சர்களான குமார ஜெயக்குடி, வசந்த சமரசிங்க, விமல் ரத்நாயக்க உள்ளிட்டோருக்கு எதிராக முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை அவர்கள் மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதற்கான சிறந்த வாய்ப்பு இப்போது உருவாகியுள்ளது. இனிவரும் காலங்களில் எடுக்க வேண்டிய அரசியல் தீர்மானங்கள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக செயற்படுவோம். நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடிய ஆதரவாளர்கள் எவரும் தீர்ப்புக்கு எதிராக கருத்து வெளியிடவில்லை. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் இடையூறு விளைவிக்கவில்லை. அதுபோன்ற சூழ்நிலையில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எவ்வாறு எடுக்க முடியும்? மாறாக எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் முடக்கியும் விட அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. மக்கள் தாமாகவே நீதிமன்ற வளாகத்தில் கூடியுள்ளனர். யாரும் அவர்களை திட்டமிட்டு அழைக்கவில்லை. இதுவே அரசாங்கத்திற்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். யார் எதை சொன்னாலும் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் சட்டம் உண்மையில் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும். அது எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமல்ல, ஆளும் தரப்பினருக்கும் பொருந்தும் என்று தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டார். வடக்கு மாகாண மக்கள் இழந்த உயிர்களை தவிர அனைத்தையும் மீண்டும் வழங்குவோம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி HMH அபயரத்ன தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண முன்னேற்ற மீளாய்வுக்கான விசேட கலந்துரையாடல் புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் அமைச்சர் அபயரத்ன, கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் ருவான் செனரத் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். அமர்வில் உரையாற்றிய அமைச்சர், வடக்கு மாகாணத்தின் ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான வாகனங்கள், மனிதவளம் மற்றும் பௌதிக வளங்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்த்துதல் போன்ற விடயங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி பயனுள்ள முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்படும் என்றும் புதிய உள்ளூராட்சி மன்றங்கள் அமைப்பது குறித்து மக்கள் தொகை, வருமானம் மற்றும் நிலைமை உள்ளிட்ட அம்சங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருந்தார். இது எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜனாதிபதி ஒருவர் உள்நாட்டுக்குள் மரண வீடுகள் அல்லது பொது விழாக்களுக்கு செல்வது, வெளிநாட்டுக்கு பிரத்யேக விமானம் பயன்படுத்தி செல்வது ஆகியவை இருவேறு விடயங்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கே கூட அரச வாகனங்கள் பயன்பாட்டில் சில விதிமுறைகள் உள்ளது. அதுபோன்று ஜனாதிபதிக்கும் நெறிமுறைகள் உண்டு. இவற்றை ஒன்றோடொன்று இணைத்து பார்க்க முடியாது. அவர் மேலும் கூறிய போது, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின் போது மருத்துவ காரணிகளை கருத்தில் கொண்டு பணி வழங்கப்பட்டாலும் சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் வழியே தொடரப்படும். முன்பு அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டம் வேறுபட்ட விதமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அப்படி இல்லை என்பது இந்த வழக்கின் மூலம் உறுதியாக உள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இது அரசியல் பழிவாங்கலோ அல்லது தனிப்பட்ட சதியோ அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் ஹேரத் மேலும் வலியுறுத்திய போது, அரசியலமைப்பு ரீதியாக ஏகாதிபத்தியம் நிலைநாட்ட வேண்டுமெனில் முதலில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் தேவை. 2020ஆம் ஆண்டில் அவ்வாறான சூழல்கள் இருந்தது. ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவது சட்டவிரோதமான செயல். அது எப்படி அரசியல் பழிவாங்கலாக கருதப்பட முடியும்? சட்டம், தகுதி, பதவி, தராதரம் பாராமல் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும். இந்த வழக்கில் சட்டமாதிபரின் ஆலோசனை பெறப்படுமா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்கும் என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு ராஜதந்திரமோ அல்லது சர்வதேச அமைப்புகளோ கருத்து வெளியிடவில்லை. சில தனிநபர்கள் மட்டுமே கருத்து தெரிவித்துள்ளார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ஊடகங்களுக்கு வழங்கிய தகவல்கள் பலவும் உண்மையற்றவை என்று சுகாதாரத்துறை பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். புதன்கிழமை சுகாதார அமைச்சில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்களில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், ஒரு நோயாளியின் உடல்நிலை குறித்த தகவலை ஊடகங்களுக்கு வெளியிட பிரதி பணிப்பாளருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் பணிபுரியும் பிரிவில் கூட அனுமதிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அவர் தன் பொறுப்பை மீறி செயற்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் குறிப்பிட்ட போது, நோயாளி எவராக இருந்தாலும் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களின் உடல்நிலை தொடர்பான மருத்துவ விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்க கூடாது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளரின் நடத்தை மருத்துவ கோட்பாட்டுக்கும் நாட்டின் பொது சட்டத்திற்கும் முரணானது. எனவே அவருக்கு எதிராக நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வைத்தியசாலைகளுக்கு வரும் ஒவ்வொரு நோயாளிக்கும் தரமான சிகிச்சை வழங்குவதுதான் எங்கள் பொறுப்பு. ஆனால் இதுபோன்ற பொறுப்பில்லாத செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது என்று பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி சுட்டிக்காட்டினார். ராஜபக்ச குடும்பத்தின் ஆதிக்க கட்சியான பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றும் பணியில் முழுமையாக ஈடுபட்ட நிலையில் தங்களது சொந்த குடும்ப உறுப்பினரான சசீந்திர ராஜபக்சவை முற்றிலும் புறக்கணித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை சந்தித்து நலன் அறிவதற்கு ராஜபக்ச குடும்பத்திலிருந்தோ பொதுஜன பெரமுன உறுப்பினர்களில் இருந்தோ யாரும் சிறைச்சாலைக்கு செல்லாதது அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் மகனான சசீந்திர ராஜபக்ச நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் உள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி காலத்தில் அரசியலில் அறிமுகமான இவர் பின்னர் நாவல் ராஜபக்சவுக்காக மாற்றாந்தை பராமரிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய முன்னேற்றங்கள் சமல் ராஜபக்ச குடும்பம் அரசியல் வட்டாரங்களில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. சசீந்திர ராஜபக்சவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ச பல்வேறு மத கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் கிராம அளவிலான சட்ட மாற்றங்கள் வரை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. பின்னர் கரிம உர திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பொறுப்புகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் பெருகின. சமீபத்தில் மகாவலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததாக போலியான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அதற்காக 88.5 லட்சம் அரச நிதியை நஷ்டஈடாக பெற்றுக் கொண்டதாகவும் சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் ராஜபக்ச குடும்பத்தின் உட்பிளவு மற்றும் பொதுஜன பெரமுனவின் பிளவுபட்ட நிலைமை மீண்டும் வெளிப்படையாகியுள்ளது. நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று கூறும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தையிட்டி சட்டவிரோத கட்டப்பட்ட விகாரை தொடர்பான விவகாரத்தில் அதே கொள்கையை நிலைநாட்டவில்லை என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியார் காணியில் அத்துமுறை கட்டப்பட்ட விகாரை பற்றிய பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் சட்ட ரீதியாக கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அதை புறக்கணித்து அதே காணியில் மேலதிக கட்டுமானங்கள் நடைபெற அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டில் எல்லோருக்கும் சட்டம் சமம் என்று ஜனாதிபதி கூறுவது ஒரு பெரிய பித்தலாட்டமே. தெற்கில் ஜனாதிபதி சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று வலியுறுத்தி கொண்டிருக்க, வடக்கில் அரசு திணைக்களங்கள் மற்றும் இராணுவ முகாம்களின் செயற்பாடுகள் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் தடையாக்கப்படுகிறது. இது எப்படி சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பதை காட்டுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆகவே ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போலவே சாத்தான் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றும் சபா குகதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார்.